ஆல்ரைட். ஸோ நம்ம என்சிஆர்டில இருக்கிற சம்மரி, ஓகே, அதை நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலேருந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ நம்ம என்சிஆர்டி சம்மரி வந்து படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கலாம்? லைக் அதுல வந்து என்னென்ன இருக்கு சம்மரியில? அதுல ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கன்டென்ட் இருக்கா? அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி சீரிஸ் நம்ம ஒன் பை ஒன் வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். அது இந்த சீரிஸ்ல இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்க்கக்கூடிய சாப்டர் என்னது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கேட்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் பயோடெக்னாலஜி. சரியா? பயோடெக்னாலஜி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? பயோடெக்னாலஜில இருக்கிற சம்மரி, என்சிஆர்டில இருக்கிற சம்மரிய நம்ம பார்க்க போறோம். சரியா? பயோடெக்னாலஜி. அப்போ இது பயாலஜிங்கிறது தெரியும், புதுசா எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்படிதானே? சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட சம்மரி ஆஃப் பயோடெக்னாலஜி. இதுல ஏதாவது புதுசா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். என்னது அப்படின்னா, biotechnology deals with a large scale production and marketing of products and processes using live organisms. இது வந்து ஒரு PYQ ல கேட்டிருந்தாங்க. லைவ் ஆர்கானிசம் யூஸ் பண்றாங்க. செல்ஸ் ஆர் என்சைம்ஸ். சரியா? லைவ் ஆர்கானிசம்ஸ், செல்ஸ் ஆர் என்சைம்ஸ் இது வேணா யூஸ் பண்ணலாம். Modern biotechnology using genetically modified organisms was made possible only when a man learned to alter the chemistry of DNA. சரி, மேன் எப்போ வந்து பயோடெக்னாலஜி எப்போ இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சது? when man understood and man learned to alter the chemistry of DNA அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? alter the chemistry of DNA, which means நம்ம மனுஷன் வந்துட்டு நம்ம டிஎன்ஏ இருக்கிற கெமிஸ்ட்ரி, டிஎன்ஏயோட மாலிக்யூல்ஸ் மாத்துறது, சரியா? இந்த டிஎன்ஏ எடுத்து கட் பண்ணி அங்க போடுறது, அதை எடுத்து இங்க கட் பண்ணி இங்க போடுறது, அந்த ஆல்ட்ரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிறது என்சிஆர்டி குறிப்பா சொல்லுது. அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. என்ன பண்றாங்க? நம்ம கெமிஸ்ட்ரி, டிஎன்ஏவோட கெமிஸ்ட்ரியை ஆல்டர் பண்ணி நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. சரி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், என்னது ப்ராடக்டோட லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ண வந்தோம். விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சா ஒரே ஒரு ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். அசர்ஷன் ரீசன் கொஸ்டின், இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கொடுக்கலாம். ஆர் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கொடுக்கலாம். பட் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இதுல கம்மி. சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஸ்டின் கேட்க ட்ரை பண்ணா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இந்த இடத்துல கம்மி, பர்டிகுலர்லி இந்த பேராகிராஃப்ல கம்மி. இங்க டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நம்மளோட பயோடெக்னாலஜி டீல்ஸ் வித் அதெல்லாம் வேண்டாம். ஓகே, த மாடர்ன் பயோடெக்னாலஜி டேஷ் using genetically modified organisms was made possible only when the man-made learned. Modern biotechnology, chemical engineering, genetic engineering இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். எப்போ ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி கேட்ட மாதிரி, ஆர் இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டேர்மை நம்ம மறக்க கூடாது. சரியா? அசர்ஷன் ரீசன்ல இதை அசர்ஷன் கொடுத்து இதை ரீசனா கொடுக்கலாம், ஆர் இதை அசர்ஷனா கொடுத்து இதை ரீசனா கொடுக்கலாம். மாத்தி கொடுக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் மாதிரி மாறிடும். சரி, ஆன்சர் என்ன ஆயிரும்? மாறிடும். கவனமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு புரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்தது என்ன இருக்கு நம்ம கிட்ட? This key process is called recombinant DNA technology ஆர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஆல்ட்ரேஷன், இந்த கெமிஸ்ட்ரி ஆல்டர் பண்றது, அதை மாடிஃபை பண்றது, அதுக்கப்புறம் நம்மளோட என்னது, நம்மளோட வாட் இஸ் தட், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இது எல்லாமே என்னது? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் இதுக்கு பேரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஷார்ட்டா சொன்னா ஆர் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். This process involve the use of what? Restriction endonuclease யூஸ் பண்றோம், இதுல DNA ligase யூஸ் பண்றோம், appropriate plasmid or viral vectors யூஸ் பண்றோம், viral vectors or நம்ம plasmid யூஸ் பண்றோம். இதுக்காக transporting mechanism, இதை transport பண்றதுக்காக, இது நம்மளோட gene of interest transport பண்றதுக்காக to isolate and ferry the foreign DNA into the host organism. ஓகே, இதை transport பண்றதுக்காக, ferry இதை transport பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அது எக்ஸ்பிரஸ் ஆகும். அந்த ஃபாரின் ஜீன் என்ன ஆகும்? நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ற அந்த ஃபாரின் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பியூரிஃபை பண்ணி அந்த ஜீன் ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஐசோலேட் பண்ணி, பியூரிஃபை பண்ணி, பேக் பண்ணி வித்துருவோம். ஆர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடுவோம், யூஸ் பண்ணிடுவோம். The functional protein and finally making a suitable formation for marketing. Large scale production involves the use of bioreactors. இது டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம்.
டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நம்ம பயோடெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்றோம், ஜெனடிக் இன்ஜினியரிங் எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த டிஎன்ஏ கெமிஸ்ட்ரி ஆல்டர் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணிட்டு நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வெக்டரை யூஸ் பண்ணி, அந்த வெக்டர்ல இங்க என்னென்ன வெக்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்பெசிபிக்கலி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் இங்க சரக்கு வேணும், நம்ம பிரெயின் மூளை வேணும், காமன் சென்ஸ் வேணும். என்ன கொடுத்துருக்காங்க, பிளாஸ்மிட் கொடுத்துருக்காங்க, வைரல் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஸ்டின் ஃப்ரேம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை கவனமா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ்லையும் படிப்போம். ஒவ்வொரு லைன் பை லைனும் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். கிளாஸ்லையும் இதே மாதிரி படிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்போஸ் நீங்க இல்ல மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க பார்க்குற ஸ்டூடெண்ட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பட் அதுவே 2026னா நீங்க இந்த மாதிரி படிங்க, இந்த மாதிரி யோசிங்க, எங்க கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு யோசிச்சு நீங்க படிங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸைட்டிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். சரியா? ஐ வில் கிவ் யூ இன் அப்கமிங் டேஸ். பட் சப்போஸ் நீங்க 2027க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம கிட்ட என்ன இருக்கு, யகீன் நீட் தமிழ். என்ன இருக்கு, யகீன் நீட் தமிழ். ஸோ கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன், கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் சும்மா டயலாக் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்ன கொடுப்பாங்க, லைவ் லெக்சர்ஸ் வரும், டிபிபி வரும், ரெகுலர் டெஸ்ட் வரும், 24/7 டவுட் சப்போர்ட் இருக்கும் ஆப்ஷன், ஏஐ குரு ஆப்வியஸ்லி, கிளாஸ் ரூம் நோட்ஸ், மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், பிவைக்யூ வித் சொல்யூஷன், இது எல்லாமே இருக்கும். பிரைஸ் உங்க முன்னாடி கிளிட்டர் ஆகிற இந்த 999 தான். எஸ், 999க்கு நம்ம இந்த பிரைஸ், இந்த 999க்கு நம்ம இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. எதுல, யகீன் நீட் தமிழ் 2027 பேட்ச். இது யாருக்கு, 2027ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா உங்களுக்காக இந்த பேட்ச். சரியா? ஸோ see you in the next video. Bye bye. நன்றி. All the best.